டேஸ்ட்டு அதனால தான் நல்லா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் வீடியோஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்னதாக ஒரு வேலை இருந்துச்சு. அதனால் நான் மவுண்ட் ரோடு வரைக்கும் வந்தேன். ஆக்சுவலி பாரிஸ் தான் போயிட்டு வந்தேன் சின்ன வேலையாக. இப்போ வந்து மவுண்ட் ரோடு எல்ஐசிக்கு நிற்கிறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நுங்கம்பாக்கம் சியோல் ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போக போகிறேன். அதுக்காக வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஆட்டோ வந்துடும். நான் அந்த ஸ்டோர்லேயே போயிட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுங்கம்பாக்கம் சியோல் ஸ்டோர்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கேப்சர் பண்ணி நான் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வாங்க அந்த இடத்துல போயிட்டு மீட் பண்ணலாம். சியோல் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து சியோல் ஸ்டோர்னு சொல்லியிருப்பேன். ஆட்டோ வந்துருச்சு, அதனால் அரஞ்செட்டில் வந்து நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். இப்போ வந்து ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். அவங்களாம் எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. இப்போ நானும் வந்து உள்ளே போக போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சியோல் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இருக்குது. இப்போ அங்கே உள்ளே போய் மீட் பண்ணலாம். இப்போ வந்து நான் லிஃப்ட்டில் தான் நிற்கிறேன். ரெஸ்டாரண்ட் போன உடனே வந்து மீட் பண்ணலாம். போன உடனே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம். இப்போ வந்திருக்கேன். இன்னைக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சியோல் ரெஸ்டாரண்ட். இன்னும் வந்துட்டோம் எல்லாமே. இதை பாருங்கள், உள்ளே வந்து டைனிங் ஹால் இருக்குது. இங்கே வந்து இங்கே தான் பிரியாணி சாப்பிடலாம். பிலால் ஹோட்டல் இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட். எல்லாமே வந்திருக்கோம் இப்போ ஃபேமிலியோட. ஸோ என்னென்ன மெனுவில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இது வந்து ஸ்லைடிங் டோர். ஸோ இதுதான் வந்து கிச்சன் போல் இருக்குது. எனக்கு தெரியல, நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. ஒரு இது ஓரளவு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லன்ச்சு மோஸ்ட்லி டின்னராக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெனு புக்கு. ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெனு புக்கில் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். மெனு வந்து நிறையவே இருக்குது. ஸோ என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. ஸோ இதில் எந்த டிஷ்ஷும் வந்து நல்லா இருக்கும்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கிறதால வந்துட்டு ஸோ இனிமே தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதான் லாஸ்ட் பேஜு. இவ்வளோ தான் இதோட மெனு. ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். பாலக், குக்கும்பர், கேரட், capsicum only. Three colors of capsicum. Okay, this is a kimchi. So this is ladies. Okay. 5 balls only. Compliment. Compliment. Yeah. இதுதான் வந்து கிம்ச்சி. இது வந்து பாலக்கா.
கேரட், இது வந்து குக்கும்பர், இது வந்து 3 டைப்ஸில் இருக்கும் இல்லையா கேப்சிகம். அது இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரிக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணணும் இல்லையா அதுக்காக. கொரியன் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு வந்தோன்னு பாருங்க, இந்த மாதிரி 2 ஸ்டிக் இருக்கு, ஒரு ஸ்பூன் வேற இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டிக்கும். எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, வருமா வராதான்னு தெரியல, எப்படி வந்து எடுப்போம்னு தெரியல. வாங்க இப்போ வந்து பைட் பண்ணி பார்க்கலாம். எடுக்கிறதுக்கு ஓகே, பர்ஃபெக்ட்லி எடுத்துட்டேன். ஓகே, இந்த பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஃபோக் இருக்குல்லையா, ஃபோக்கும் இல்லை, இது வந்து ஒரு 2 ஸ்டிக் இருக்குது. கொரியன் ரெஸ்டாரண்ட் வந்து அதில் வந்து ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிம்ச்சி நான் எடுத்திருக்கேன். சரி சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கிம்ச்சியை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கிம்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர்லலாம் இந்த பிக்கல் சொல்லுவோம் இல்லையா, மேங்கோ பிக்கல் இருக்குது, லெமன் பிக்கல், இப்போ நிறைய வெரைட்டிஸில் வந்து பிக்கல் போடுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபேஜ் இருக்கு இல்லையா, சைனீஸ் கேபேஜ், அதை வச்சு தான் வந்து கிம்ச்சி பண்ணுறது, ஊறுக்காய் போடுறது. ஊறுக்காய் பதிலாக வந்து ஊறுக்காய்னா பிக்கல் இங்கிலீஷில், கொரியனில் வந்து பார்த்தீங்கன்னா கிம்ச்சி. ஸோ அதை வந்து ஒரு ஸ்டைலாக ஒரு கிம்ச்சின்னு வச்சுட்டாங்க. நானும் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணணும்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸே கிடச்சிது. அதுவும் இந்த ஸ்டிக்கால் ஃபஸ்ட் டைம் நான் பைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பைட் பண்ணதில்லை இதெல்லாம். ஸோ யூஸ் பண்ணதில்லை, ஜஸ்ட்டு கையால் தான் சாப்பிடுவோம், ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து ஹேண்டால் சாப்பிடுவோம், இல்லைனா வந்து ஸ்பூனால் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிக்கால் வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து ஸ்பெஷலி வந்து ட்ரைனிங் எடுத்தால் தான் வந்து சாப்பிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படியும் வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. பட் இது வந்து நல்லா ஒரு எடுத்துருக்கு என்னன்னு தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா, சில்லி ரொம்ப குட்டிக்கிட்டே இருக்கும், அந்த சில்லி தான் வந்து போட்டிருக்காங்க. இது கேப்சிகம், ஆக்சுவலி ரெட் கலரில் வரும் இல்லையா, அந்த கேப்சிகம் தான். அதில் வந்து அந்த ரொம்ப ஸ்பைசியான ஒரு சில்லி போட்டிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, கேப்சிகம் வந்து மோஸ்ட்லி எப்பவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஒரு கேப்சிகம் ரெட் கலர் சாப்பிட்டேன். இப்போ வந்து ஆனியன் இருக்குது, அதில் ஆனியனும் பார்க்கலாம். இல்லை ஆக்சுவலி இது கீ போட்டிருக்காங்க, சாலட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம் மட்டும் இல்லை, கேரட்டும் இருக்குது. கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஸ்பைசி சில்லி சொன்னேன் இல்லையா, அது போடலை. எள்ளு சொல்லுவாங்க இல்லையா, எள்ளு அது போட்டிருக்காங்க. ஓகே, கேரட்டும் சாப்பிட்டாச்சு, கேப்சிகம், ஆனியன் இது 3 வந்து சாப்பிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பாலக் பார்க்கலாம், பாலக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இந்த போக்கெல்லாம் எடுத்து இந்த பாலக் வந்து கீழே விழுந்துருச்சு. பாலக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினேன், கீழே விழுந்துருச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் வந்து கீழே விழுந்துருச்சு. பாலக் எடுக்கிறதுக்கு போனாக்கா மறுபடியும் ட்ரை பண்ணலாம், எதுக்கு வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக வந்து ஒரே ஒரு இலை வந்து இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பாலக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஸ்மெல் வரும்.
மருந்து ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்கு. மெடிசன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்கு அந்த பாலக்ல. ஓ மை காட், பாலக் சாப்பிட்ட உடனே வந்து ஒரு மெடிசன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நான் எது சாப்பிட்டுன்னு ஒன்று ஆயிடுச்சு. அது வந்து வீட்டில் சமைச்சாக்கா அதுக்கு மாதிரி பார்த்து சமைக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மெடிசன் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெனு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து குக்கும்பர். என்னோட டாட்டர் வந்து ஊட்டி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ செகண்ட் டைம் இது ட்ரை பண்ணலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி வந்து குக்கும்பர் வந்து சாப்பிட்டு இதில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்காங்க. இந்த நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கி ஷோபாவா நியூவாக இருக்கு. நேம் கேட்கறதுக்கு வந்து வந்த உடனே ஒரு என்ன சொல்றாங்க, ஆட்டை போடுறாங்களே, ஸோ அதே மாதிரி தான் பண்றாங்க. ஸோ சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. ஸ்பைஸியாக இருக்குமா இல்லையா தெரியல. இந்த டிஷ்ஷோட நேம் வந்து யாக்கி ஷோபா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ஆக்டோபஸ். கிரன்ச்சியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பேரே தெரியல எனக்கு. இது வந்து சீ ஃபுட், ஃபுல்லாவே சீ ஃபுட் போல இருக்கு. சீ ஃபுட் பிளஸ் வெஜிடபிள்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் வந்து டேஸ்ட் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ வந்து ஃப்ரைட் ஆக்டோபஸ் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்குவிட் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்டோபஸ். அது டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தாக்க ஸ்பைஸியாக தெரியல, ஜஸ்ட்டு இந்த ஃப்ரை பண்ணியிருக்காங்க. க்ரன்ச்சியாக பார்க்கலாம். ஸ்குவிட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லாம் வரும் இல்லையா சீ ஃபுட்னால, ஸோ அந்த ஸ்மெல் எதுவுமே கிடையாது. லைட்டாக சால்ட்டி இருக்குது, அவ்வளோதான். இது வந்து ஸ்பைசிலாம் கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. எல்லாத்துலேயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு இருக்கு இல்லையா, ஒயிட்டு வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ செசமி சீட்ஸ் அதுதான் வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க. எல்லா டிஷ்லேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டிஷ் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சிக்கன் இருக்குது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆக்டோபஸ் டேஸ்ட் வந்து நாட் பேட், நல்லா இருக்குது. இப்போ வந்து நான் அந்த டிஷ்ஷு ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் இல்லையா, அந்த டிஷ்ஷில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த டிஷ்ஷில் பாருங்கள், இது வந்து கிம்ச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் இருக்குது. இது வந்து கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம், ஒயிட் கலர் இருக்குல்ல, ரெட் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, மஷ்ரூம் இருக்குது, கேரட்டு, ஆனியன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் மாதிரியே இருக்கும். இதோட நேம் எதுவும் சொல்லுவாங்க. இது வந்து க்ரீன் கலர்லேயும் இருக்கும், எல்லோ கலர்லேயும் இருக்கும். ஸோ இதோட நேம் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் வரல. இது வந்து மோஸ்ட்லி நார்த் இண்டியன் இருக்காங்களா, அது அதிகமாக வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தாக்கா குக்கும்பர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது குக்கும்பர் கிடையாது. பட் நான் இப்போ வந்து இந்த கிம்ச்சி இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் சேர்த்து சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து நான் கிம்ச்சியோட தான் சேர்த்து சாப்பிட்றேன்.
நல்லா இருக்கு. கிம்ச்சி கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கு, அது கூட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு. What is this? No. What is this name? Ramen, Jampong ramen. Jampong ramen. This is Nakien. Mayonnaise. naked. Yum yum chicken. Yum chicken. Okay. Mayonnaise. Minus. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டும் கலந்துருக்கும். ஸ்வீட் அண்ட் ஹாட் நூடுல்ஸ். இது ராமன். இது வந்து சிக்கன், ஃப்ரைட் சிக்கன், யம் சிக்கன். ஸோ இதுவும் வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள், இந்த நூடுல்ஸ் வந்து ரிப்பன் மாதிரியே இருக்குது. இது வந்து ஹேண்ட்மேடு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நூடுல்ஸ் செஞ்சுட்டு தான் இது பண்ணுவாங்க. இதில் வந்து மிக்ஸ்டு சீ ஃபுட் வருது இல்லையா, அதெல்லாமே சேர்த்துருக்காங்க. இது வந்து ப்ரான்னு, ரெட் கேப்சிகம், ஆனியன், கேரட், இன்னொன்று வந்து இந்த இது சொன்னேன் இல்லையா, பாலக்கும் சேர்த்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த க்ரீன் கலரில் குக்கும்பர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜுக்கீனி சொல்லுவாங்க. எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் ஜுக்கீனி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சேர்த்துருந்தாங்க. இதில் வந்து இந்த சைனீஸ் கேபேஜ் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் இங்கே கிடைக்காது, பட் இங்கே மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபுட் இது, அதனால் வந்து இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. மோஸ்ட்லி மார்க்கெட்டில் இந்த சைனீஸ் கேபேஜ்லாம் கிடைக்காது. இங்கே தான் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலி அவங்க ஆர்டர் பண்ணி வாங்குறதால அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களே, ஸோ அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேஸ்ட்டும் வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த ரிப்பன் மாதிரி இருக்கிறதால வந்து இப்படி தான் வந்து எடுத்து சாப்பிடணும். இந்த ரிப்பன் நூடுல்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். இந்த நூடுல்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்குது, ஸ்பைசி எதுவுமே கிடையாது. செசமி சீட்ஸ் சேர்த்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து சீ ஃபுட்டு சேர்த்து செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டு அதனால தான் நல்லா இருக்குது. ஸ்பைஸியாக இல்லைனாலும் நாட் பேட். இப்போ இந்த சிக்கன் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து செசமி சீட்ஸ் போட்டிருக்காங்க, ப்ளஸ் கேப்சிகம், ஸ்வீட், ஹனி போல் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி சாப்பிட போகணும்னு தெரியல. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் டிஷ்ஷு தான். ஃபுல்லாக வந்து இந்த பிரெஸ்ட் சிக்கன் வருது இல்லையா, ஸோ அதனால தான் வந்து இந்த டிஷ்ஷு தயார் பண்ணியிருக்காங்க. நேம் தெரியாது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். காம்போ ஜஸ்ட் பீஃப் மட்டும் தான் சேர்த்துருக்காங்க, சிக்கன் இல்லை, வித்தவுட் சிக்கன். இது காம்போ. இந்த டிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா ராமியோ, சீ ஃபுட்டு ராமியோ. அக்டோபஸ் இருக்குது, கேப்சிகம், zucchini, சைனீஸ் கேபேஜ், நூடுல்ஸ். சைனீஸ் கேபேஜ்னா நாப்பா கேபேஜ், ரெண்டும் ஒன்று தான் பேர். ஸோ அது சேர்த்துருக்காங்க. zucchini இருக்கு பாருங்கள், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது.
இது மட்டும் தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, இல்லைன்னா ஸ்வீட்டும் இல்லை காரமும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனும் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணேன், இதுவும் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்குது. யம் சிக்கனும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. இந்த 2 டிஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஷ்ஷும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த நூடுல்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்பைஸியாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. கேரட், ஆனியன், ஜுக்கினி, இது வந்து ப்ரானும் இருக்குது, ஆக்டோபஸ், நாப்பா கேபேஜ். ஸோ எல்லாமே சேர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் நூடுல்ஸ் ராமியான் நேம். இது கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது.